வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். திரைத்துறையில் உச்சம் பெற்ற ஆகச் சிறந்த கலைஞன் நடிகர் விஜய்க்கு சீமான், அண்ணாமலை வாழ்த்து. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது மிகவும் சிறந்த நடிகர் மற்றும் தவேக தலைவர் அவர்களுக்கு தங்களுடைய சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்கும் நடிகர் விஜய் இன்று தன்னுடைய 50வது பிறந்தநாளை கொண்டாடும் நிலையில் அவருக்கு தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் பிரபலங்கள் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்றும் அரசியல் கட்சியை தொடங்கியுள்ள நிலையில் அடுத்து வரும் 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் போட்டியிட இருக்கிறார். இந்த நிலையில் தற்பொழுது பாஜக கட்சியின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை மற்றும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோர் நடிகர் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக அண்ணாமலை வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில், இன்று பிறந்தநாள் கொண்டாடும் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் தலைவரும் நடிகருமான சகோதரர் திரு விஜய் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அண்ணாமலை பதிவிட்டிருந்தார். மேலும் சகோதரர் திரு விஜய் அவர்கள் நல்ல உடல் நலத்துடன் நீண்ட ஆயுளுடன் தனது மக்கள் பணியை தொடர வேண்டும், இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் என்று பதிவிட்டிருக்கிறார். இதுபோன்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில், தனித்துவமிக்க நடிப்பு, ஈர்க்கும்படியான நடனம், ரசிக்கத்தக்க நகைச்சுவை, கதாபாத்திரங்களை உள்வாங்கிக் கொண்டு உயிரோட்டமாக பிரதிபலிக்கும் திறன் என எல்லா ஆற்றலையும் வளர்த்து கொண்டு மக்களை மகிழ்வித்து தமிழ் திரையுலகில் உச்சம் தொட்ட ஆகச்சிறந்த திரைக்கலைஞன், தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர், அன்பு தம்பி விஜய் அவர்களுக்கு என்னுடைய உணர்வுபூர்வமான பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் என்று திரு சீமான் அவர்கள் பதிவிட்டிருந்தார். மேலும் தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் தம்பி விஜய் 51ஆம் பிறந்தநாளை இன்று கொண்டாடும் நிலையில் அவருக்கு எனது உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட நோயில்லா வாழ்வு பெற்று பொது வாழ்வில் புதிய சாதனைகளை படைக்க வாழ்த்துகிறேன் என அன்புமணி பாமக தலைவர் அன்புமணி அவர்களும் தெரிவித்திருக்கிறார். இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் மிகவும் தவேக வட்டாரங்களில் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.